ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷய நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாகவும் சப்போர்ட் பண்றவங்களுக்கும் மிக்க நன்றிகள். நன்றிகள் நன்றிகள். அவங்களே ஆச்சரியமா பார்ப்பாங்க, என்னடா இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்பாங்க. நாங்களே எஞ்சி வீடியோ போட்டா கூட நீங்களா 9 மணிக்கு தான் வருவீங்க. எங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை காலையில வீடியோ போடணும்னா. ஆனா என்ன பண்றது, செய்திகள் வந்து விழுந்த வண்ணம் இருக்கின்ற காரணத்தினால சரி சீக்கிரமா போடலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இறங்கி இருக்கிறோம். ஆரம்பிங்க. ஆரம்பிச்சிட்டாங்க, காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு கொண்டாடிய தருணம்ன்ற மாதிரி தான் இன்னைக்கு தமிழ்நாடு கலவர பூமியாவே இருக்குது. ஒரு சைடு கலவரம், ஒரு சைடு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் இருக்கோமா பாகிஸ்தான்ல இருக்கோமான்றதே தெரியாத அளவுக்கு தான். என்னங்க, ஒரு மாபெரும் தலைவரை, அதுவும் பரம்பரையா ஒரு பேசுறவங்கள குடும்பத்தை சேர்ந்தவங்க அவரை போய் இப்ப கைது பண்ணிருக்க. அவர் என்ன பேசிட்டாரு இந்த பாராட்டு விழா நடத்துறீங்க அவருக்கு? காலையில கக்கூஸ்க்கு போறோம், ஐயோ அவர் போயிருக்காரு, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வெளில வந்துடுவாரு, அதுக்கப்புறம் நீங்க கைது பண்ணி கூட்டு போங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்ன பேசிட்டாரு? அது நேற்றே நம்ம பேசணும், நேற்று நைட்டு வீடியோவில் பேசணும். அப்போ கூட கைது எல்லாம் பண்ணுவீங்களா நீங்கள் கேட்டதுக்கு, கைது அனாவசியம், வழக்கு போட்டாலே போதுமானது அப்படின்றது தான் நம்மளுடைய தாட்டாக இருந்துச்சு. இப்போவும் எனக்கு அந்த தாட்டு தான். அவர் கைது பண்ணணுன்றதெல்லாம் இல்லை. ஏன்னா இதில் 2 விதமாக நம்ம பார்க்கலாம். அவரை கைது பண்ணுறதுனால என்ன நடக்கும், கைது பண்ணலாம்னா என்ன நடக்கும் அப்படின்றது பார்க்கலாம். கைது பண்ணால் இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும், வேண்ட விரும்பாத சில சம்பவங்கள் நடக்கும், பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும். ஒன்றுமே, அதாவது நாட்டு மக்களுக்காக போராடினதுக்காக ஏதோ கைது பண்ணிட்ட மாதிரியான ஒரு இது உருவாகும். ஐயோ அராஜகம் பண்றாங்க, இதுக்கெல்லாம் யாராவது கைது பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கு. என்ன இருந்தாலும் கைது அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்கு போய் கைதா, அவருக்கு ஒரு வழக்கு போட்டிருந்தா, தஞ்சாவூர் காவல் நிலையத்தின் சார்பாக ஒரு வழக்கு போட்டிருந்தாலே முடிஞ்சிருக்கும் அப்படின்றது ஒரு பக்கம். கைது பண்ணாம விட்டா என்ன ஆகும்னா, இதை எல்லாரும் ஒரு அட்வான்டேஜா எடுத்துப்பாங்க. தொடர்ந்து எல்லாரும் பேசுவாங்க, திமுகவினரே இதையே பேசிக்கிட்டே இருப்பாங்க, இதே மாதிரி பேசுவாங்க. அதான் அவர் பேசினப்ப நீங்க எதுவுமே பண்ணலையே, இப்ப நாங்க பேசினா மட்டும் எங்களை ஒடுக்க பாக்குறீங்க, அப்ப எங்க எதிர்கட்சி தலைவரை பார்த்தா உங்களுக்கு பயம் அப்படின்ற கேள்வி வரும். அப்புறம் அவங்களுக்கு கீழே இருக்க அல்லு சில்லுகள் எல்லாம் பேச ஆரம்பிக்கும். அப்புறம் பத்திரிகையாளர்ன்ற பேர்ல இருக்கிற அல்லு சில்லுகள்லாம் ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் இது இன்னும் கொஞ்சம் கூடுதல் அட்வான்டேஜா போயிடும். அப்போ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது. எதிர்கட்சி தலைவராகவே இருந்தாலும், தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவராகவே இருந்தாலும் இந்த மாதிரி பேசினா வழக்கு பாயும், உடனடியாக கைது செய்யப்படுவார் அப்படின்ற 2 ஆஸ்பெக்ட்ல தான் இந்த விஷயம் இப்போ போயிட்டு இருக்கு. இதுல பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. பிளஸ் திமுக என்னன்னு பாத்தீங்கன்னா, எதிர்கட்சி தலைவரா அவர் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா, நேஷனல் மீடியா ஃபுல்லா இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிருக்காரு. அவர் ஒரு எதிர்கட்சி தலைவரை கைது பண்ணிட்டாங்க. அவர் எதுக்காக கைது பண்ணாங்கன்னு கேட்டா, அவர் ஆபாசமா பேசியிருக்காரு, இரட்டை அர்த்த வருஷங்களை பேசியிருக்காருன்ற விஷயம் அதுக்கப்புறம் தான் வரும். ஒரு எதிர்கட்சி தலைவரை கைது பண்ணிட்டாங்க அப்படின்றதுதான் முன்னாடி போய் நிக்கும். மைனஸ் என்னன்னு பார்த்தா, ஏன்பா கைது பண்ணான்னு கேட்டா, அவர் ஆபாசமா பேசினாரு அப்படின்ற ஒரு விஷயம் நிக்கும். தாவேக்காக இதுல பிளஸ் என்னன்னா, யாராவே இருந்தாலும் நாங்க கைது பண்ணுவோம். நீங்க திமுகவா இருங்க, பிஜேபியா இருங்க, யாரா வேணா இருந்துட்டு போங்க, பேசினா எதிர்கட்சி தலைவராகவே இருந்தாலும் நாங்க கைது பண்ணுவோம். இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு பெண்ணை குறித்து, அதுக்கும் அந்த கட்சிக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு பெண்ணை குறித்து நீங்க பேசுனீங்கன்னா, ஒரு முதலமைச்சருக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல நீங்க சம்பந்தமே இல்லாம ஏதாவது பேசுனீங்கன்னா இந்த கைது நடவடிக்கை பாயும்ன்றதுக்கான ஒரு இது. மைனஸ் என்னன்னா, ஒரு 3 மாத காலத்திலேயே அவங்க ஒரு எதிர்கட்சி தலைவரே கைது பண்றாங்கன்னா, அப்போ இது ஒரு அரசியல் பழிவாங்கல். இது பொதுமக்கள் ஓகே, அது எப்படி இது பண்ணுவாங்க தெரியாது. பட் கட்சி ரீதியாக மற்றவர்கள்லாம் பார்க்கும்போது, அன்புமணி ராமதாஸ் எல்லாம் சொல்றாங்க, இதுக்கு வழக்கு போட்டிருந்திருக்கலாம், கைது தேவையில்லை. இவங்க துரந்தர் மேடம் சொல்றாங்களா, இதுக்கு வழக்கு போட்டா போதும், அதுக்கு எதுக்கு நீங்க கைது செய்யணும் அப்படின்னு. இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் இதுல இருக்கக்கூடிய பண்ணிதான் ஆகணும். அந்த மாதிரிலாம் நம்மளோட கருத்து இல்ல பொது மக்களா சொல்றது என்னன்னா, இதெல்லாம் இப்படிதான் பண்ணி ஆகணும், இதுக்கெல்லாம் கைது பண்ணுவாங்களா, இல்ல நாளைக்கு சட்டமன்றம் கூடுது, அதுக்கு பேசக்கூடாதுன்றதுக்காக பயந்து போய் நீங்க இப்போ கைது பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பேச்செல்லாம் போட்டு இருக்கு. ஆனா பப்ளிக்ல இருந்து நமக்கு வர ரெஸ்பான்ஸ், நம்மளுக்கு வர மெசேஜஸ் என்னன்னா, பண்றது சரிதான். ஏன்னா இந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்றாங்க யாருன்னு தெரியாதா, பண்றதுலாம் சரிதான். நாளைக்கு வேற ஏதாவது ஒண்ணு பண்ணாங்கன்னா இதே மாதிரிதான் விட்டுருணுமா, வழக்கு போடுங்க, அந்த விஷயம் உண்மை. இதே மாதிரி போச்சுன்னா இது தொடர்ந்து எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறும். இதை இதையே ஒரு அட்வான்டேஜா வச்சுக்கிட்டு அவருக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்படின்றதுனால அது அந்த வகையில இது சரிதான். ஆனா இவ்வளவு அவசரமா, இவ்வளவு ஒரு நெருக்க இல்ல
இதே பொன்ராஜ் அவர்கள் வந்து பேசினப்போ நைட்டோட நைட்டா தானே போய் வந்து இவர் வழக்கு கொடுத்துட்டு வந்தாரு. பெண்கள்னா எல்லாருமே பெண்கள்லாம், அது இவங்க அவங்கலாம் கிடையாது சொல்லல நானு. அந்த வழக்குல கூட கைது பண்ணல. அந்த நேரத்துல அந்த கைது நடவடிக்கை எதுவும் நடக்கல. இவர் மேல பண்ணும்போது ஒரு இது வரும் இல்லையா, ஒரு எதிர்கட்சி தலைவர், அவருக்கு நீங்க ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. அதனால சொல்றேன், உங்களுக்கு இந்த 12 மணி வரைக்கும் நீங்க அரெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு கூட கைது நடவடிக்கைன்றது நடந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கைது சரியா தவறா வைக்கலாமா வேணாமான்றதெல்லாம் அடுத்த பிரச்சனை. இந்த கைது நடவடிக்கையில நடந்த பல சுவாரஸ்யங்கள் இருக்குல்ல, அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் ஆஃப் தி ஷோவா நீங்க வந்து பார்க்கணும். அதாவது உதயநிதி ஸ்டாலின் கைது, ஏன் கைது? இரட்டை ஒரு நடிகையை பற்றி, ஒரு பெண்ணை பற்றி தேவையில்லாம ஒரு இடத்துல பேசினதுனால வந்த வினை தான் இது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சில பேர், நிறைய பேர் இவங்க கட்சியில வந்து பேசியிருக்காங்க. யாரு? நம்ம அவங்களோட அப்பா இருக்காரு இல்லையா, அப்பா தாத்தா தலைவர் இருக்காரு இல்லையா, அவங்க என்ன பேசியிருக்காருன்னா, அதாவது அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் அப்படின்லாம் வந்து பேசியிருக்காரு. இதுதான் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் உள்ள கள்ள உறவு. அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் அந்த ஆட்சியில இருந்த காலகட்டத்தில் அவங்க 2 பேரும் வந்து ஒரு இடத்துல பார்த்தாங்க. அதுதான் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் சொல்லி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்தை விதைத்தவர் தான் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதற்கு முன்னாடி அவங்க அப்பா, அதாவது உதயநிதி ஸ்டாலினோட தாத்தா, அது கேட்கவே வேணாம், அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு, அதெல்லாம் அது வேண்டாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து எடுத்து உரைத்து பேசியிருக்காருன்னும் போது அந்த வழித்தோன்றலாம். அதே மாதிரி அவங்களோட அமைச்சர்கள் எத்தனையோ பேர், ஆர் ராசா அவர்களா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அவங்களோட தாயாரை பத்தி பேசின விஷயமா இருக்கட்டும், பொன்முடி அவர்கள் அந்த பட்டையா நாமமா அப்படின்னு அவர்கள் கேட்ட விஷயமா இருக்கட்டும், இப்படின்னு ஏகப்பட்ட பேர் இவங்களுடைய இந்த இதுலயே RS பாரதி போன்றவர்கள் எல்லாருமே இதெல்லாம் வந்து வரிசையா வந்து பேசியிருக்காங்க போது அந்த வரிசையில இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின், அதாவது இதுக்கு யாருமே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கல. இதெல்லாம் இப்போ கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்டு, இப்போ ஒரு ட்ரெண்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்டது, மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிசால கைது செய்யப்பட்டது. கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்டது ஒரு வழக்கு, அந்த வழக்குல ஒரு குற்ற வழக்கு, அதுக்காக வந்து இந்த லஞ்சம் அந்த மாதிரி சில விஷயங்களால கைது செய்யப்பட்டாரு. அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ரெண்டாவது மிசா காலத்துல கைது செய்யப்பட்டதா சொல்றாங்க. கைது பண்ணல, மிசா ஓகே கைது பண்ணப்பட்டாருன்னா அந்த மிசா எமர்ஜென்சி எதிர்த்து போராடினதுல கைது செய்யப்பட்டாருன்னு உங்களுக்கு வரலாறுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இன்னைக்கு விட்டுருங்க, இன்னைக்கு இப்படி பேசினாருன்றது இல்ல, ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் 30 வருஷத்துக்கு அப்புறம் இன்னத்துக்காக கைது செய்யப்பட்டாங்கன்னு வரும்போது இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுது, ஓ எமர்ஜென்சில கைது செய்யப்பட்டாரா மு.க. ஸ்டாலின் அப்படின்னு தான் எல்லாருக்கும் இப்ப தெரிய வரும். அந்த பின்புலத்தை போய் பெருசா யாரும் ஆராய போறது இல்ல. நீங்க இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஃபியூச்சர்ல ஒரு 25 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி கைது செய்யப்பட்டாருப்பா அப்படின்னு எடுத்து சொன்னாங்கன்னா, எதுக்குங்க கைது செய்யப்பட்டாரு? பெண்களை ஆபாசமா பேசினாரு, லேடிஸ் கேஸ் இப்படின்னு இப்படித்தானே வரும் உங்களுக்கு. ஏன் கோபி அதையும் மறைச்சிருவாங்க. அப்படிலாம் எப்படி மறைக்க முடியும்? காவிரி பிரச்சனைக்காக குரல் கொடுத்து ஜெயிலுக்கு போனாருன்னு மறைச்சிருவாங்க. அதுதான் சொல்ல வரேன். உங்களுக்கு லட்டு மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அதாவது சமீபத்துல ஒரு சில 2-3 வாரமாவே தாவேக்காவுக்கு ஒரு சோர்வு, ஒரு பின்னடைவு வந்து இருந்துச்சு. பல விஷயங்கள்ல இருந்துச்சு. அதுல ஒண்ணுதான் இந்த காவேரி விஷயம். காவேரியில தண்ணி வராதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சு. அவங்களால பெரிய அளவுக்கு அதை பேசி சமாளிக்க முடியல. அங்க இருந்தும் தண்ணி வரதுக்கான எந்த அறிகுறியும் தெரியல. அப்போ நீங்க வந்து நல்லா கரெக்டா போயிட்டு இருந்துச்சா, இதெல்லாம் எடுக்கிறாங்க முன்னெடுக்கிறாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க, தண்ணி வராததை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. சூப்பரா திங்கக்கிழமை காலையில கூப்பிட்டு, தம்பி 10 மணிக்கு நீங்க போய் பேசுறீங்க, எல்லாரும் உங்க அந்த இடத்துல கூடி இருப்பாங்க, பயங்கரமா பேசி விவசாயிகளுடைய ஆதரவை பெறுறீங்க. அதுவும் தஞ்சாவூர் டெல்டா மாவட்டத்துல நமக்கு பயங்கரமான சப்போர்ட்லாம் இருக்கு. நீங்க போய் பேசுனீங்கன்னா அப்படியே அந்த விவசாயிகளை நம்ம கவர் பண்ணிடலாம்னு சொல்லி எல்லாம் சொல்லி கொடுத்து ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி கொடுத்து அனுப்புனா எல்லாம் அந்த ஸ்கிரிப்ட் படி போயிட்டு இருக்கு. தேவையே இல்லாம ஓன் டைலாக் ஒன்று பேசினார்ல, இவங்க எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட்ல எந்த பிரச்சனையுமே இல்லை. எல்லாமே காவேரி, மேகதாது, தண்ணி வரல, கர்நாடகா பிரச்சனை, திமுக தான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிருக்கு, இத்தனை வருஷத்துல இந்த பிரச்சனை நடந்ததே இல்லைன்னு அழகா தான் போயிட்டு இருந்துச்சு. கீழே ஒரு 4 பேர் சில்லற பசங்க பேசுறாங்கன்றத கேட்டு நீங்க பேசலாமா? அந்த சில்லற பையன் அவனோட இதுக்காக பேசுறான், அவன் தான் ட்ரிகர் பண்ணி விட்டான். அவன் தான் ஏன் சொல்றேன், போதுமா சந்தோஷமா உனக்கு இப்ப எல்லாம் நடந்துருச்சா உங்களுக்கு? அண்ணனை கைது பண்ண, அண்ணனை பாத்ரூம் கூட போக கூடாத அளவுக்கு இன்னைக்கு கைது பண்ணிட்டாங்கல்ல. இருங்க பாத்ரூம் போயிட்டு வருவாருங்க, உங்களுக்கு நீங்க கூப்பிட்டு அவசர அவசரமா வந்துருவாரா? எத்தனை 10 நிமிஷம் கடுப்பா வராங்கல்ல, எத்தனை 10 நிமிஷம் வெயிட் பண்றது அப்படின்னு. அப்புறம் இந்த சில்லற பசங்க பேசுறத கேட்டு நீங்க பேசலாமா? கீழே இருக்கிறவன் 1000 பேசுவான், அதுக்கெல்லாம் நம்ம ட்ரிகர் ஆகலாமா? இதோ அமைதியா இருங்கப்பா, அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாதுப்பான்னு சொல்றது தலைவனோட வேலை. கூட சேர்ந்துக்கிட்டு ஆமா தண்ணி வரணும்ல,
காவேரியில சொன்னேன் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த இடத்துல நீங்க அவங்களை உசுப்பேத்தி விடுற மாதிரி தானே ஆகுது. அப்ப இதை என்கரேஜ் பண்ற மாதிரி ஆகுதுல்ல, அதுக்கு தான் இந்த வழக்கு வந்து கொஞ்சம் சேர்ந்து கை தட்டுவாங்கன்னு நினைச்சாரு. எனக்கு என்னன்னா இந்த 9 வழக்குகள் ஏதோ பதியப்பட்டிருக்குன்றாங்க. அதுல வந்து இதை தூண்டி விட்டாரு, அதை பண்ணாரு, இதெல்லாம் நிறைய இது பண்ணிட்டாரு. இதுல எத்தனை கேஸ் அங்க நிக்கும்லாம் தெரியல, எத்தனை கேஸ் நிக்கும், இதுல ஜாமீன்ல வர முடியாத அளவுக்கு கேஸ் போடுறாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பண்றாங்க. அது கிடைக்குமா, ஜாமீன் கிடைச்சிருமா, அதெல்லாம் விஷயம் இல்லை. விஷயம் என்னன்னா உதயநிதி ஸ்டாலினை வந்த 90வது நாளுக்குள்ளார தூக்குனாரு. இதுக்கெல்லாம் எது தெரியுமா அறிகுறி? மார்க்க போய் பார்த்தாருல, ஆமா கதவு மூடினாங்கல்ல, அதான் நீங்க உள்ள போங்க கதவு தட்டுங்க, நான் பார்க்கதான்ப்பா வந்திருக்கேன், அதுக்கு எங்க கதவு மூடுறீங்க, தூக்கி உள்ள வச்சாரு பாத்தியா அப்படின்னு அன்னைக்கு ஒரு மீம் போட்டாங்கல்ல. ஆமா நிஜமாவே இன்னைக்கு உள்ள தூக்கி வைக்கிறதுக்கான வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் வச்சா கூட விஜய் அரசாங்கம் விஜய் வந்து உதயநிதியை கைது செய்தார், அவருடைய ஆட்சி காலத்தில் உதயநிதி கைது செய்யப்பட்டார்ன்றது எழுதப்படும். இது சரி தப்புன்றதெல்லாம் அடுத்த பிரச்சனை. நான் சொல்றது ஹிஸ்டரி எப்படி சொல்லணும்னா விஜய் ஆட்சியில் உதயநிதி கைது செய்யப்பட்டார் அப்படின்றதுதான் வந்து சொல்லக்கூடிய வந்து விஷயமா இருக்கும். எத்தனை பேர் காலையிலே கிளம்பி வந்துட்டாங்க? ஆமா எப்படி நானும் தூங்கி எந்திரிச்சோன்னா காலையில் பார்த்தோன்னா காலையிலே பார்த்தோன்னா தாவாக்கவினர் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து மகளிர் சொன்னா போராட்டம் சொல்ல வந்த விஷயத்தை விட்டேன். உங்களுக்கு ஒரு லட்டு மாதிரி விஷயத்தை கொடுத்து காவேரிக்காக போராடுப்பா அப்படின்னு சொன்னா அந்த விவசாயிகள் மனம் குளிர்ற மாதிரி, அடடா உங்களை காலங்காத்தால கூட்டுட்டு வந்து இந்த மேடையை போட்டு உட்கார வச்சு உங்களை பேச வச்சதுக்கு ரொம்ப அருமையா பண்ணிட்டீங்க. அதாவது ஒரு காவேரின்ற விஷயம் ட்ரெண்டிங் ஆக வேண்டிய இடத்துல சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயம் ட்ரெண்டிங் ஆகி நேஷனல் மீடியா வரைக்கும் காரி துப்பி எவ்வளவு அசிங்கமாகி அது அப்படியே இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க அது வந்து இந்த விஷயம் பரவிடுச்சு. கைது கைது கைது. அப்ப கைது இப்ப வீட்டுல இருக்கிறாங்க, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க சரி நியூஸ் பார்க்கலாம்னு வச்சுங்களேன், எதுக்குடா கைது செய்யறாங்க நம்மள கேக்குறாங்கல்ல, என்ன பதில் சொல்வீங்க நீங்க? ஐயா கேக்குறாங்கயா இந்த மாதிரி எதுக்காக இப்ப ஒரு கைது எங்க நேத்து போராடினதுக்காக கைது செய்யறாங்களான்னு கேக்குறாங்க. ஆமா நீங்க சொல்லணும்ல, இப்ப போராடினதுக்காக கைது செய்யல, இப்படி பேசுனதுக்காக தான் கைது செய்யறாங்க நீங்க சொல்லணும்ல. அது சொல்றதுக்கு நம்மளால முடியுதா? அந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த விஷயத்தை வந்து ட்ரிகர் பண்றீங்க, பேசி விட்டுருக்கீங்கன்றதுதான் இங்க வந்து நான் பேசவே இல்லைன்ற அப்புறம் திருப்பி நான் இதான் பேசணுன்றதுக்காக சொல்றீங்க. நீங்க எடிட் பண்ணி கட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஏதோ குச்சமே இல்ல, ஏன் இருக்கணும்? எனக்கு எதுக்குங்க கூச்சம்? பச்சையா எல்லாருக்கும் தெரியுது நீங்க பேசிருக்கீங்கன்றது ஆடியோ வீடியோவோட கிளியரா இருக்கேங்க. இல்ல நான் 8K குவாலிட்டில இருக்கியா வீடியோ? இல்லங்க, அது நீங்க கட் பண்ணி காப்பி பண்ணி மார்க் பண்ணிருக்கீங்க. நீங்க அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? நான் சொல்லலங்க, யார் பேசினாரோ அவரே சொன்னாரு. அதுதான் சொல்றேன், அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஏங்க நான் கேட்ட கேள்விக்கு எதுக்குமே உங்ககிட்ட பதில் இல்ல. நான் கேட்ட கேள்வி எல்லாத்தையும் மடைமாட்டதுக்காக இப்ப இந்த மாதிரி அப்படி என்ன கேள்வி கேட்டாரு? நான் என்ன கேட்கல. மேகதாது பத்தி நான் பேசினேன், இங்க விவசாயிகள் பிரச்சனை இது பத்தி கடன் தள்ளுபடி பத்தி பேசினேன், இவ்வளவு பேச்சு பேசினேன். அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. இந்த தண்ணி வரலன்னு சொன்னது பிரச்சனை மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. எது பிரச்சனையும் அதுதான். ஏங்க ஆடி போயிருந்த அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் கொடுத்த கீ மாதிரின்னு ஒரு வசனம் வரும் விஜய் படத்துல, அந்த வேட்டைக்காரன்ல வரும். அதான் இவர் பண்ணிருக்காரு. என்னடா பண்றது, காவேரில இருந்து தண்ணி வரலையேன்னு உட்கார்ந்துட்டு இருந்தவங்களுக்கு இவரா போய் வாலண்டியரா ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணாரு. வாங்க 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 அப்படின்னு கூட்டு போய் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. நான் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இருக்குது விஜய், இந்த மாதிரி இருக்கு, நான் இந்த மாதிரி தான் அடிப்பேன் கழகத்துல, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, வேணா ஒரு கீ பாயிண்ட் நானே இந்த மாதிரி ஏதோ ஒரு லூஸ் ஸ்டாக் விடுறேன், அதுல இருந்து நீங்க பிடிச்சிட்டு இந்த பிரச்சனையெல்லாம் நீங்க வந்து சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனா அவரே அரெஸ்ட் பண்ணீங்க பாத்தீங்களா? ஆமா, இல்ல நீ உதவி செய்த நம்பரே வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க பாருங்க. அது வரைக்கும் தானே நீ சொன்ன ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் நான் ஒண்ணு எழுதுனல, அது உனக்கு தெரியாது இல்ல. அதுதான் வந்து முதலமைச்சர் போட்ட ஸ்கெட்ச். கர்ஜிக்கிறேன் நான் சொன்னீங்க 5ஆம் தேதி வந்து சட்டமன்றத்துல. ஆமா எந்திரிச்சு அதெல்லாம் பண்ண முடியாது போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு. இல்லையே, அவர் என்ன சொல்றாரு, ஆமா அறுத்து தள்ளிடுவாங்க, கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லபடி கிழிச்சு தள்ளிடுவீங்க நீங்க, இவங்ககிட்ட போய் கேள்வி கேட்கறது வேறன்னு தான் சொல்லியிருக்காரு. அடங்கல, அவன் இன்னும் திருந்தலாமா? கேள்வி கேட்டு நம்ம அறுத்து தள்ளிடுவோம், நம்ம கேட்கிற கேள்வி எல்லாம். அதுக்கு தானே வரவிடாம பண்ணீங்க. அது எனக்கு தெரிஞ்சு எதுக்காகனா, எப்படியும் நாளைக்கு நம்மளை வச்சு அடிக்கும் போது பார்ட்டி ஃபண்டுன்னு வச்சு அடிப்பாங்க. அதுக்கு நம்மளால சத்தியமா பதில் சொல்ல முடியாது. டேட்டாவோட அடிக்கிறேன்னு இருக்காங்க. டேட்டாவோட அடிக்கிறதுனா கண்டிப்பா ஸ்பீக்கரும் சரி பேசுங்க, ஆதாரம் இருக்கான்னு கேட்பாரு, இருக்குன்னு வாங்க, கொடுங்கன்னு வாரு, கொடுத்தா அப்ப நீங்க பேசுங்கன்னு வாரு. பேசுனா பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோன்னா திருப்பி எஞ்சி ஓடியார மாதிரி இருக்கும். ஓடி வந்தோம்னா எல்லாரும் திருப்பி அசிங்கப்படுத்துவாங்க. வீட்டுக்கு போனா அவரு ஏன் இப்ப ஓடி வந்தீங்கன்னு கேட்பாரு.
அப்புறம் எதிர்கட்சிகள் என்னங்க இப்படி ஓடுறீங்க அப்படின்வாங்க. அப்புறம் பிரஸ்ல பார்த்துட்டு சொல்லணும், ஏன் நீங்க போன தடவை இதே மாதிரி தான் ஓடி வந்தீங்க பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னா இப்பயும் நீங்க வந்துட்டீங்களே அப்படின்னு கேள்வி கேட்கணும். அதுக்கெல்லாம் இப்ப நம்ம பதில் சொல்லணும்ல. எதுக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அதுக்கு பேசாம இப்படி ஒண்ணு பேசணும்னா அது வேற மாதிரி ஒண்ணு போயிட்டு இருக்கும். ஆனா இது வரைக்கும் போகணும் எனக்கு தெரியாது. இப்ப நீங்க வீட்டுல இருந்து தஞ்சாவூர் கூட்டு போவீங்க நான் நினைக்கலையே. எதை இங்க லோக்கல்ல போவீங்க, கூட்டு போவீங்க, கையெழுத்து போட சொல்லுவீங்கன்னு பார்த்தோம். நீங்க காலையிலேயே கிளம்பி வருவீங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன கனவா கண்டேன் நீங்க காலங்காத்தால எந்திரிச்சு வருவீங்கன்னு. இப்ப நீங்களே அவங்க எந்திரிச்சு போறதுக்கு வழி கொடுத்துட்டீங்க. இப்ப நாளைக்கு ஒருவேளை சட்டமன்றத்துக்கு வந்தேன்னா இப்ப எதுக்குங்க ஓடுறீங்க, பார்ட்டி ஃபண்ட் சொன்னா உட்காருங்க, உங்க பார்ட்டி தான் சொல்லி நீங்க பேசிருக்கலாம். இப்ப அவரும் நாளைக்கு வர விடாம பண்ணிருவீங்க. கூட மீதி இருக்கிற அந்த எத்தனை பேர் இருக்காங்க, 59 பேர் இருக்காங்க, 58 பேர், அதுல இன்னொருத்தர் இல்ல நினைக்கிறேன் 57 பேர்னு வச்சுக்கோங்க. அந்த 57 பேரும் எங்க தலைவரே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, நாங்க மட்டும் இங்க இருந்தா மாண்பா இருக்காது, நாங்களும் வெளிநாடு போவோம். நாளைக்கு வருவாங்க, உறுதியா வருவாங்க. கருப்பு சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு நாளைக்கு வருவாங்க. பேட்ஜ் தானே, பேட்ஜ் கருப்பு சட்டையே போட்டு வந்தாலும் வருவாங்க. அப்படி மாபெரும் தலைவர் கைதாயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இந்த பட்ஜெட்டை பார்த்து தலைவரே எங்க இல்ல, இந்த பட்ஜெட் வச்சு நாங்க என்ன பண்ண போறோம், நாங்க பட்ஜெட் உங்களுக்கு இல்ல மக்களுக்கு, நீங்க வந்து ஒண்ணு இங்க கிழிக்க வேணாம் போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாரு ஸ்பீக்கர். உங்களால இங்க ஒண்ணும் ஆக போறது இல்ல, கருப்பா இருக்காரு, பார்க்கவும் ஒரு மாதிரியா இருக்கு, நீங்க கிளம்பி போங்க அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாலும் அனுப்பிச்சு விட்டுருவாரு. வாய்ப்பு இருக்கு. சரி இருங்க, இப்போ அதுக்குன்னு வந்து முட்டு கொடுக்க வந்தாங்கல்ல, இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம எப்போ இந்த அடி வாங்குமே ஒரு சேனல், நியூஸ் சேனல், அங்க இருந்த ஒரு பத்திரிகையாளர்ன்ற பேர்ல இருப்பார்ல ஒரு திமுக காரர் சேவியர், ஆமா நெல்சன் சேவியர், அவர் என்ன சொல்றாருன்னா, செங்கல்பட்டுல வந்து கேஸ் போட்டிருக்காங்க இந்த மாதிரி குடும்பத்தை காணா அப்படின்னு சொல்லி இது பண்ணி போட்ட கேஸுக்கு அப்பெல்லாம் வாயை திறக்காது நீங்க, இவங்களை பத்தி பேசும்போது மட்டும் கைது அப்படின்றதுதான் அவருடைய கேள்வி. அதாவது என்னன்னா, செங்கல்பட்டில் கணவனை தொலைத்த மனைவி, அதுதான் வந்து அந்த சட்டசபையில விஜய் அவர்கள் அப்பாவை காணும்னு சொன்னோன்னா செங்கல்பட்டுல கணவனை காணும்னு சொன்னாங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு கழிஞ்சு போச்சு, 1:1. ஓகே ஒன்னாள் அப்படின்ட்டு போயிட்டாங்க. நீ ஒண்ணு சொன்ன, நான் ஒண்ணு சொன்னேன், முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நகர்ந்து போயிடலாம். இப்ப நான் எதுவுமே சொல்லாதப்ப நீ வந்து சொன்னல, அப்ப அதுக்கு கைது தானே சரியா இருக்கும் அப்படின்னு வந்து முடிவெடுத்து அதுக்கு இது கழிஞ்சு போச்சு. அதுக்கு இதுக்காக நான் முடிஞ்சு போச்சு. பேசுனா கைது பண்ணோம், இதுல என்ன இருக்கு? தப்பா பேசுனா கைது பண்ணோம். ஏங்க பேசுனா நீங்களும் வாயால பேசுங்க, இது என்ன கை வைக்கிற பழக்கம்? எங்க கிட்ட ஒண்ணு இருக்குல்ல, ஆட்சின்னு எங்க கிட்ட ஒண்ணு இருக்குல்ல, அப்ப நாங்க அதை கொஞ்சமாவது பயன்படுத்தணுமா இல்லையா? ரெண்டாவதுங்க, நீங்க வந்து நல்லதா பேசி உங்களை கைது பண்ணியிருந்தா சரிங்க, தப்புன்னு வந்து எல்லாரும் வாதாடலாம். நம்ம பேசுனதே ஆபாசம், அப்புறம் ஆபாசத்துக்கு கைது பண்ணாம வேற என்ன வந்து பண்ண முடியும்? இதெல்லாம் மாண்பே கிடையாது. முதல்ல இந்த கைது பண்றதெல்லாம் நாங்க எவ்வளவு பேரை பேசியிருக்கோம், தலைமுறையா நாங்க யாராவது இந்த மாதிரிலாம் கைது பண்ணாங்களா? இப்படி அவதூறா பேசிச்சு, அவதூறு அசிங்கமா பேசுனதுக்கு யாராவது கைது பண்ணியிருக்காங்களா? நீங்க ஏன் பண்றீங்க? அதாவது தாங்கிக்க முடியல, உங்களால ஒரு விமர்சனத்தை தாங்கிக்க முடியல, அதுதானே. அதாவது உலகத்திலேயே நாங்க இத்தனை வருஷமா கேவலமா தான் பேசணும்னு ஒத்துக்கக்கூடிய ஒரே நபர் RSS பார்கவியா தான் இருப்பாரு. ஏன்னா அவரை தவிர அவர் வேற சொல்ல முடியாது. நாங்க எதுலயே பேசிட்டு இருக்கோம், எம்ஜிஆர் காலத்துல இருந்து பேசுறோம், ஜெயலலிதாவை பேசியிருக்கோம், எடப்பாடியை பேசியிருக்கோம். இது அப்படியே டிட்டோ சத்யராஜ் வடிவேல் மாதிரியே இருக்கு. சிம்ரன் அவன் என் குடும்பத்தை அசிங்கமா பேசுவான், நான் அவன் குடும்பத்தை அசிங்கமா பேசுவேன், இது எங்களுக்குள்ள இருக்கிறது சாதாரண விஷயம் அப்படின்ற மாதிரி இருங்க. ஆனா புதுசா வந்தவருக்கு தெரியாதுல்ல, நீங்க இப்படி அசிங்கமா பேசுறது அவர் எப்படி ஏத்துப்பாரு? உங்களுக்குள்ள 60 வருஷமா பழக்கம்பா, நீங்க ஆத்தானுவீங்க, அம்மானுவீங்க, அது உங்களுக்குள்ள ஜாலியா நீங்க பேசிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா புதுசா வர வந்தவரை பார்த்து நீங்க பொசுக்குன்னு இப்படி பேசணும்னா அவங்களுக்கு புரியுது, என்ன ஒரு மாதிரி பேசுறாரு, என்னங்கன்னா பாத்துருப்பாருல்ல, தப்பா இருக்குல்ல, சரி ஓகே சட்ட நடவடிக்கை என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாங்க, அப்ப பண்ணிடுங்க அப்படின்னு. இல்லங்க பெரிய பிரச்சனை, அது பாத்துக்கலாம், பண்ணுங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது 5ஆம் தேதி இது இருக்கு, சட்டசபை இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அது பண்ணிக்கலாம். தப்பா தானே பேசுறாரு, ஆமா சார் தப்பா தான் பேசுறோம், அப்ப கைது பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை, அவ்வளவுதான், சிம்பிள். அந்த அம்மா என்ன சிஎம்மா? யாரு தண்ணி வரலன்னு சொன்னவங்க அந்த அம்மா சிஎம்மா? சிஎம், பிஎம், குடியரசுத் தலைவர், பொதுச் செயலாளர் யாரும் கிடையாது. ஆனா பெண். அதுக்காக அதாவது நான் என்ன சொல்றேன், நீங்க எவ்வளவு மோசமான ஒரு பெண்ணாவே இருந்தாலும், தப்பான பொண்ணாவே இருந்தாலும், நீங்க அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேலை இருக்கு பேசுறதுக்கு? நீங்க அந்த இடத்துல எப்படி நீங்க பேச முடியும்? அதுதான் கேள்வி. இப்போ இன்னைக்கு பேசுற துரந்தர் மேடம் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பெண். இதுக்கு வந்து அவங்க இது பேசுனதுக்கு எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கல. கனிமொழி அவர்கள் ஒரு பெண். இப்போ இதெல்லாம் வந்து எதனா பேசுனாங்கன்னா உடனே களத்துல இறங்கிடுவாங்க. பயங்கர ஆக்டிவா இருக்கிறது அவங்க தானே. அவங்க இது வரைக்கும் எந்த எதிர்ப்புமே வந்து தெரிவிக்கல. அப்புறம் அவங்க கழகத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள்
மேயர் இருக்காங்க. மேயர்லாம் ஓடுறாங்க கேள்வி கேட்டா, என்னங்க இப்படி பேசுறாருன்னு கேட்டா, ஐயோ அதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேங்க அப்படின்ட்டு அப்படியே ஓடுறாங்க. மாதர் சங்கம் ஒண்ணு இருக்கு தெரியுங்களா, அதை தான் தேடிட்டு இருந்தேன். வேஸ்ட் ஆஃப் டைம். அப்புறம் நெக்ஸ்ட் அதை விட்டுருங்க. என்னது மத்ததுக்கெல்லாம் வந்து வந்தீங்களா, வேகமா வந்தீங்களா? மாதர் சங்கம் திமுக சங்கம், அதுக்கிட்ட போய் நம்ம கேள்வி அதையும் தான் தேடிட்டு இருக்கேன். அது அவங்கள்ட்ட வரமாட்டாங்க. இந்த மாதிரி எத்தனை பெண்கள் அரசியல்ல வந்து இருக்காங்க, பச்சோந்தி உட்பட. அது என்ன போட்டிருக்கு? அது வந்து நாங்க ஸ்டாண்ட் வித் உதயன்னா. சரி, உள்ள நில்லு. இல்ல உள்ள நில்லு. இல்ல ஸ்டாண்ட் வித் உதயண்ணா. எதுக்கு ஸ்டாண்ட் வித் உதயண்ணா? அண்ணன் அப்படி பேசினதுக்காகவா? அண்ணன் பேசின அந்த பொன்மொழிக்காகவா? அண்ணனுக்காக கடைசி வரைக்கும் கூட நிப்போம். இந்த போராட்டம். அண்ணன் ஒரு நாள் இதே மாதிரி உங்களை பேசுவாரு, நல்லா இருக்குமா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா? என் அண்ணன் என்ன வேணாலும் பேசுவாரு. அதான் அப்ப வாங்கிக்க வேண்டியதான், தப்பு கிடையாது, நோ ப்ராப்ளம். அப்புறம் இன்னொன்னு, சரி இது நடந்துட்டு இருக்கும்போது செந்தில் பாலாஜி, பங்கர் பாலாஜி வேற போயிருக்காரு கையெழுத்து போடுறதுக்கு. என்ன கதை, பயமா? 6 நாள் லீவ். இங்க அல்லோலப்பட்டு இருக்குது. நீங்க கைது செய்து விட்டார்கள் அப்படின்னு நீங்க ஊரே அல்லோலப்பட்டு இருக்கு. நீ எங்க போற? ஸ்டேஷன்ல கையெழுத்து போட? ஏப்பா இங்க போராடினாலும் என்னைய கைது பண்ணிட்டு வைங்க, ஏற்கனவே பிரச்சனையா தான் இருக்கு, நான் போய் முதல்ல என்னைய காப்பாத்திக்கிறேன். ஒரு கழக தலைவருங்க அவரு. அதாங்க, அவரை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க. என்னைய நான் தான் காப்பாத்திக்கணும், நான் முதல்ல போய் என்னைய காப்பாத்தி கையெழுத்து போட்டு வந்துடுறேன். அது எங்க பாத்துருக்காருன்னா, ஸ்டேஷன் கையெழுத்து போட வந்திருக்காரு. அங்க அவங்க சகோதரர் காட்டியிருக்காரு, பாத்தீங்க தலைவனை தூக்கிட்டாங்க அப்படின்னு. எது தலைவனே தூக்கிட்டாங்களா? மறுபடியும் ஒரு ஆக்டிங்க போட்டிருக்காரு. ஐயோ கேமரா வருது, கேமரா பின்னாடி இருக்கா? ஆமாண்ணே, அப்ப நான் கையில் கண்ணில் கை வச்சிடறாரு அப்படின்னு கண்ணில் கை. அது போதாதா? தலைவருக்காக கண்ணீர் விட்டு பார்த்தாரு. சூப்பர் டேக்லைன் போதாதா? கைது பண்ணிட்டாங்களா? இப்ப நாளைக்கு போறதா வேணாமா? ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டு சட்டசபைக்கு போவோமா, இல்ல எங்க கைது பண்ணி வைக்கிறாங்களோ அங்கேயே போய் உட்கார்ந்துருவோமா, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு திட்டத்தோட வந்து இருக்காங்க. பாவம் அவரு நிலைமையே ரொம்ப மோசமா இருக்குது. இவரு போய் அவரு எங்க அவரை காப்பாத்துறது? என்ன வாங்க ஒரு போராட்டம், நாளை காலைல கையெழுத்து போட வரணும், நீங்க தேவையில்லாம அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா சிக்கல் ஆயிடும், அப்புறம் நீதிமன்றத்துல முன்ஜாமீன் கேன்சல் ஆயிடும், கையெழுத்து போட வரலங்க அப்படின்னு சொல்லி கேன்சல். ஏங்க கையெழுத்து போட? எங்க தலைவரை கேள்வி எல்லாம் கேட்கல, ஏன் கையெழுத்து போட வரல? உங்க தலைவரை கைது பண்ணது அங்க, அவரை பார்த்துப்பாரு, நீங்க கையெழுத்து போட்டு உங்களோட தலைவரை போய் பார்க்க வேண்டியதானு கேள்வி கேட்பாங்க. அதனால வேண்டாங்க, நம்ம இங்கேயே வந்து இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவோட. ஏவாவில் அவர்கள் தான் சொன்னாப்புல இது மாதிரி. இல்ல தலைவர்கிட்ட ஒரு நல்ல அப்பா தன் மகன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா, நல்ல அப்பா என்ன பண்ணுவாரு? ஸ்டேஷனுக்கு போவாரு, இல்ல பையனை போய் பார்க்க போவாரு, இல்லைன்னா பார்த்துட்டு இது மாதிரிலாம் பேசக்கூடாதுப்பான்னு சொல்லுவாரு, இதெல்லாம் தவறுப்பான்னு சொல்லுவாரு, திருப்பி எடுத்து வெளில விட்டுருவாரு. புரியல. இல்லைங்க, பையனை வெளில ஜாமீன்ல இருந்து எடுத்து வெளில விட்டுருவாரான்னு கேட்கிறேன். ஒரு அப்பாவா ஒரு கடமையை செஞ்சிருவாரு, வேற என்ன பண்றது? தப்பு செஞ்சா திருத்த மாட்டாரு. திருந்துற பிள்ளையா இருந்தா அப்ப திருத்தி இருக்கலாம். அவரே ஜெனரலா சொன்னேன். ஏன் இப்ப என்னாச்சு கேக்குறேங்க. மும்முரமா வந்து திமுக கட்சி ஆபீஸ்ல வந்து தலைவரும் துணைச் செயலாளரும் சேர்ந்து என்ன பண்ணலாம்னு சட்ட ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் கேட்குறேன். இருக்கட்டும், கொஞ்ச நாள் உள்ள இருக்கட்டும். இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம், அவன் பேசினதுக்கு இருக்கட்டும்டி, ஒரு 3 மாசம் இருக்கட்டும், அப்போதான் அவனுக்கு நல்ல புத்தி வரும்னு நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்க. தான் கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு தான் கேட்குறேன், நல்லா அப்பானா என்ன பண்ண? ஆமா பேசிட்டாருன்னு ஒத்துக்கிட்டா சரின்னு சொல்லலாம். நீங்க தான் வெட்டி ஒட்டி காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்றீங்களே, அப்புறம் எப்படி அதை ஏத்துப்பாங்க? ஏங்க ஒரு அரெஸ்ட்டுக்கு நாங்க அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது, நாங்க எதுக்குமே வந்து அஞ்ச மாட்டோம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த டீமுமே வந்து அந்த வீட்டுக்கு வந்துருச்சு, நீலாங்கரை வீட்டுக்கு வந்துருச்சு. இந்த பக்கம் பார்த்தா மெல்டிங் பாயிண்ட் இருக்காரு, இந்த பக்கம் பார்த்தா இவரு இருக்காரு, இந்த இது பரந்தாமன் இருக்காரு, இவரு மாமா இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா பல கிலோமீட்டர் ஓடு வரலாம், மராத்தான் ஓடு, அவரு காலையிலேயே வந்து நிக்கிறாரு. இப்படின்னு பார்த்தா ஒட்டுமொத்த திமுகவுமே வந்து அங்கதான் இன்ஃபர்மேஷன் போயிருச்சு. கேஸ் போட்டாங்க. நீங்க எதுக்கும் பயப்படுற ஆள் கிடையாது, சாதாரணமா வரல, நீங்க பல வழக்குகளை பார்த்துட்டு வந்துருக்கீங்க. நேரா தஞ்சாவூருக்கு நான் வரேன் போங்கன்னு சொல்லி அனுப்ப வேண்டியதானே? ஏன் முரண்டு பிடிக்கீங்க? 10 நிமிஷம் 10 நிமிஷம் கேட்டீங்கன்னா அப்புறம் கடுப்பாவாங்களா மாட்டாங்களா அதிகாரிகள்? இன்னும் என்னப்பா கூட்டம் வர மாதிரி 5 கூட்டம் கிடையாது, யாருக்கும் 5 கூட்டம் கிடையாது. அப்புறம் ஏன் உங்களுக்கு இவ்வளவு வந்து இதுவா இருக்கு, கஷ்டமா இருக்கு? வர வேண்டியதானே? அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அரெஸ்ட் பண்ணிட்டு அரெஸ்ட் ஆக வேண்டியதானே? ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களையே வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க? அப்போ அதுல உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு, இதை வச்சு நீங்க உங்களுக்கு விளம்பரம் தேடிக்கிறீங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி இன்னொருத்தவங்க ஒரு இது வேற போட்டிருக்காங்க, நீங்க பாத்தீங்களா? அந்த ட்வீட் பாத்தீங்களா? நான் நிறைய ட்வீட் பார்த்தேன், நீங்க எந்த ட்வீட் கேக்குறீங்க? நானும் நிறைய பார்த்தேன். இல்லை, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய படம்லாம் நடிச்சிருக்காங்க. படம் நடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படி சொல்லுவாங்க. ஏங்க ஃப்ரெண்ட்ஸு பிடிக்க கூடாதாங்க? பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு.
விஷயத்துக்கு வாங்க. விஷயத்துக்கு என்ன, புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அரங்கூறும் ஆக்கம் தரும். திருக்குறள் 183வது அதிகாரம் போடல. அவங்க போட்டிருக்க அந்த வீட்டு ரேசர் ஏன் எதுக்கு என்ன அப்படின்றதெல்லாம் இல்ல. என்ன கடுப்போ என்னவோ தெரிலங்க. அந்த குறளின் பொருள் அப்படின்னு பார்த்தா, கண்ட இடத்தில் ஒன்றும் காணாத இடத்தில் வேறொன்றுமாக புறங்கூறி பொய்மையாக நடந்து உயிர் வாழ்வதை விட சாவது நன்று. இப்ப யார் சாவணும் அது தெரியல. தயவு செஞ்சு இந்த மாதிரி மொட்டை கடுதாசு மாதிரி போடாதீங்க. இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றதை நீங்களே சொல்லிடுங்க. அடுத்த ட்வீட்ல சொல்லிடுங்க. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தாரு நிவேதா பெத்துராஜ் என்று அப்படின்ற மாதிரி யாருக்கு எழுதுனீங்கன்னு நீங்களே வந்து சொன்னீங்கன்னா அதை பாக்குறவங்க படிச்சு தெரிஞ்சு செத்து போயிடுவாங்க. எனக்கு அண்ணாமலை போட்டதுதான். நேற்று வைகை ஆறை சுத்தம் செஞ்ச போனோம். அங்க அவ்வளவு மாசு இருந்துச்சு. வந்துட்டு உதயநிதி பேச்சை கேட்டேன் அப்படின்னு நிறுத்திட்டாரு. அது அதை விட மோசமா இருக்குன்னு வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு. இல்லையே, ஏதோ மேடையில இதெல்லாம் பேசியிருந்தாரு. நீ வேணா சொல்லிப்பார் மாடல கெட் அவுட் மோடி சொன்னியா, நீன்னு கோ பேக் மோடி சொன்னியா, கெட் அவுட் மோடி நீ வேணா சொல்லிப்பார், இப்ப நீ சொல்லிப்பார், நீ பால் டாயில் கக்கலனா என் பேரை பார் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வேற சொல்லியிருக்காரு. இல்ல என்ன டாக் டீம் போடுறீங்களா? அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு, விஜய் நடிகைகளுடைய இடுப்பை பிடித்து ஆடக்கூடியவர்னு சொன்னவர் தானே. ஆமா, அப்பெல்லாம் உங்களுக்கு திடீர் தியாகியா மாறுறீங்க எல்லாரும். அப்பெல்லாம் வந்து எல்லாருமே வந்து இது சொன்னாங்க. அப்புறம் நயினார் நாகேந்திரன் ஒரு நாள் வந்து இது ஒண்ணு பேசினாரு. அவர் வந்து அங்கதான் இருப்பாரு, நடிகர் தானே இருப்பாரு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு அவரு. அதுக்கப்புறம் இந்த இவர் அந்த வரிசையில இப்ப கடைசியா வந்து சேர்ந்தாரு விநாயக் மகாதேவன்ற மாதிரி கடைசியா வந்துதான் சேர்ந்து உதயநிதி ஸ்டாலின். எல்லாரும் அந்த நடிகையை குறிவைத்தே அவரை வந்து இது பண்றது அப்படின்றது ஒரு வழக்கமான ஒரு எண்டு கார்டு போடணும்ல. எப்ப பார்த்தா இது எது இன்னைக்கு கைது பண்ணது தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு சொல்லலாங்க. இது மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு நட்பண்ணு நீங்க வந்து கொச்சப்படுத்துறீங்க. நான் ஏன் உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்? நீங்க பேசுங்க சொல்லிருந்தீங்க, மாறிட்டீங்க. பர்சனல் விஷயத்தை உங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அத யாரோ ஒருத்தவங்க வந்து தப்பா பேசுறாங்க. நீங்க உங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். உங்களோட ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எல்லார்கிட்டையும் நீங்க எக்ஸ்பிளைன். ஊர்ல எவனொருத்தன் போயிட்டு இருக்கான், அதை பாரு. அதுதாங்க சொல்றேன். தனிப்பட்ட இப்ப நம்மள மாதிரி நபர்னா எதுவும் பேச போறது. ஒரு கட்சி தலைவரா இருக்கீங்க, இன்னைக்கு ஒரு முதலமைச்சரா இருக்கீங்க, உங்க மேல வந்து இந்த பெண் மீது நிறைய வந்து குற்றங்கள் வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க, ஒரு அவதூறு சொல்லிட்டே இருக்குன்னா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் கண்டிப்பா கொடுத்து தானே ஆகணும். இல்ல இதுன்றது கிடையாது. இதுக்கு மேல நீங்க ஏதாவது 1000 அர்த்தங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து மற்றவர்கள் வந்து பொறுப்பாக. இதே மாதிரிதான் அவரும் சொல்றாரு. தண்ணி வரல நான் வேற அர்த்தத்துல சொன்னா நீங்க வேற ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாதுன்னு தான் சொல்றாங்க. என்ன சொல்றேன், நீங்க அப்படி சொல்லிட்டு நான் காவேரியில சொன்னேன் ஏன் சொன்னீங்க? அப்ப நீங்க அசிங்கம் ஏதோ பேச வந்துதானே. அது வந்து நான் குடிக்கிற தண்ணி பத்தி தாங்க அவர் பேசினாரு. அதாங்க, நீங்க காவேரியில தண்ணி வரதை பத்தி தான் பேசணும்னு சொல்லி அங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க அதுக்கு தான் காலையில எந்திரிச்சு முடியாம காலைல 10 மணிக்கு அங்க வந்து சேர்ந்திருக்கீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல ஏன் நீங்க அதை போய் பேசணும்? அப்புறம் பேசிட்டு இதை வந்து நான் காவேரியை தான் சொன்னேன் அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்கறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி நீங்க அவரோட எந்த இப்ப பார்த்தாலும் அந்த நடிகையோட தொடர்பு படுத்தி பேசணும் அப்படின்னும் போது இதுக்கப்புறம் அவங்க வந்து இதை யோசிப்பாங்கல்ல. இப்போ மார்கண்டேயன் ஏன் கைது செய்யப்பட்டாரு? ஒருமையில பேசினாரு, கொலை மிரட்டல் விடுற மாதிரி பண்ணாரு, அதனால அவர் வந்து கைது செய்யப்பட்டாரு. செந்தில் பாலாஜி ஏன் தேடினாங்க? அவருக்கு குதிரை பேர வழக்குல வந்து இது பண்ணாரு அப்படின்றதுதான். இப்போ சண்முகம் உட்பட எல்லாரும் அவருடைய பேச்சை கண்டிக்கிறாங்கல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய பேசலாம் இன்னைக்குதான் வந்து கண்டிக்கிறாரு. ஆனா அந்த கட்சியில இருக்கக்கூடிய பெண்கள் இதை பத்தி பேசவே இல்லையே. அப்ப இது பெண்கள் ஆபாசமா பேசலன்னு நினைக்கிறாங்களா, இது ஒரு ஆபாசமே இல்லைன்னு நினைக்கிறாங்களா? அது எங்க குடும்பத்துக்கு பழகி சொல்றாங்க. பெண்களுக்காக எல்லாம் பேசுறாங்க, பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லைன்றீங்க. அப்ப உங்க கட்சியோட எதிர்க்க ஒரு தலைவரே அந்த பெண்களுடைய இதை வந்து இப்படி அசிங்கமா பேசுறாருன்னா அதை நீங்க கண்டிச்சிருக்கணும்ல. அது இடிதாங்கி மாதிரிங்க. அந்த சனிக்கிழமையை நாங்க தான் அடிப்போம், நீங்க யாரும் அடிக்க மாட்டீங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களை நாங்க யாரும் வேணாலும் பேசுவோம், ஆனா நீங்க பேசக்கூடாது. அதான் பேசக்கூடாதுன்னு தான் கூட்டு போயிருக்காங்க தஞ்சாவூருக்கு. அப்புறம் ஏதோ ஓட பிரமண்டையிலே அடிச்சு படுக்க வைக்கிறீங்களாமே ஆஸ்பத்திரியில கொண்டு போய், என்ன கதை? திமுகவினர் எல்லாத்தையும் அதான் நீ போய் ஓரமா பண்ணிருந்துருக்கணும். பொதுமக்களுக்கு குந்தகம் விளைவிப்பதை போல ஏதாவது செஞ்சீங்கன்னா மண்டையில தான் அடிப்பாங்க. போலீஸ் எங்களை ஓட அடிக்கிறாங்கப்பான்னு சொல்லிட்டு இந்த பழைய சீன் ரீக்ரியேட் பண்ணாங்கல்ல. நம்ம தம்பினா படுத்துட்டு வராங்கப்பா குடுக்குறாங்க, இப்படி நடிக்கிறீங்க அந்த மாதிரி. அதே மாதிரிதான் கண்ணை மூடிட்டு இப்படியே கையை வச்சுக்கிட்டு அதை சொல்றீங்க. ரோட்ல ஒரு பையன் வந்து பைக்ல போயிட்டு இருந்திருக்கான், அதோ இவங்க போறாருன்ற பேர்ல தஞ்சாவூர்ல பிடிச்சு
அடிச்சு பைக்கை எட்டி உதைச்சு தேவையில்லாத வேலையை வந்து பாத்துருக்காங்க. அப்ப போலீஸ் என்ன பண்ணணும்? எதிர்கட்சி ஐயோ எதிர்கட்சி போராடுறது நம்மளாம் அமைதியா இருக்கணுமா? வாங்கிதான் விடணும். அதுக்கு தான் பண்றாங்க. எதிர்கட்சி தலைவரே தூக்கி நாங்க உள்ள தூக்கி போட்டு போயிட்டு இருக்கிறோம், நீங்க என்னடா அல்லுசிலாம் வந்து ரோட்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம், அடிக்கதான் செய்வாங்க. அடுத்தது 144 தடை போடணும். நாளைக்கு வந்து சட்டமன்றம் நடக்க கிடையாது, அவ்வளோலாம் ஒருத்து கிடையாது. ஒரு மாபெரும் தலைவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டம். இப்ப நானே வெளில போகணும்னா வேணாமா, எந்த குண்டு எங்க வந்து விழும்னு எனக்கு தெரியாது. அந்த எக்ஸல் ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, நிம்மதியா தான் போறாரு, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம தான் போறாரு. ஆட்டோ ஓடுது, ஒரு குட்டியான போகுது, எந்த பிரச்சனையும் இல்லையா, அமைதி பூங்காவா தான் தெரியுது. பாட்டுக்கு தான் இருக்கு. எங்கேயோ ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ஊயின்னு பத்திட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் மாபெரும் போராட்டம் எல்லாம் கிடையாது. 4 பேரா? உருவ பொம்மை எல்லாம் எரிச்சு என்ன மாதிரி ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. பார்த்தோம். நீங்க உருவ பொம்மை எரிக்கிற கான்செப்ட் எல்லாம் இதெல்லாம் ரொம்ப பழசு, ரொம்ப லேட்டு. நீங்க என்னமோ நாளைக்கு ஆனா வர விடாம தடுத்துட்டீங்க, சந்தோஷமா? அத போய் உங்க தலைவர்கிட்ட கேளுப்பா, சந்தோஷமான்னு. அது சொல்ல வேண்டியதானே, இப்ப சொல்லிட்டு போலாம்ல, நான் உள்ள சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். கைது அது உள்ள போயிட்டு இருந்தாலும் சொல்லுவாரு, யார்ட்டையா சொல்லி அனுப்புவாரு, அங்க ஒரு சந்தோஷமா தான் இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. இப்ப கனிமொழி போவாங்கல்ல, போய் பாப்பாங்கல்ல, நீங்க இந்த மாதிரி நல்லதா பேசுனதுக்காக உங்களை கைது பண்ணதுக்காக. நாளைக்கு இது சட்டமன்றத்தை முற்றுகையிட்டாங்கன்னா என்ன பண்றது? யார் முற்றுகையிடுவா? திமுக முற்றுகையிட்டோம். மொத்தமா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நம்ம இந்த ஜனநாயகன் படத்துல வந்து ரோஜா ரங்கசாமி வீட்டை சுத்தி ஆளுங்கள்லாம் இருப்பாங்கல்ல, நடுவுல வீடு சுத்தி ஆளுங்க, அந்த மாதிரி சட்டமன்றத்தை சுத்தி திமுக காரங்களா இருந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? போலீஸ் இருக்கு, நீங்க எப்படி உள்ள போவீங்க? போலீஸ் இருக்கு. எப்படி ஜனநாயகன் படத்துல வந்த மாதிரியா? ஏங்க முதலமைச்சர் சட்டசபைக்குள்ளார போகணும்னா போலீஸ் என்ன வேணாலும் தாங்க. உங்களுக்கு ரீல்ஸ் முத்தி போச்சுங்க. இப்ப உங்களோட தாட்ஸ் எல்லாமே எப்படி போகுது? இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறதுக்காக நீங்க என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்றீங்க. நீங்க விளம்பரம் தேடுறதுக்காக நீங்க என்ன வேணா பேசுவீங்க, நாடு முழுக்க நீங்க தெரியணுன்ற. அதாவது உங்களுடைய விளம்பர யுக்தியே எப்படின்னா, சனாதனத்தை பத்தி பேசுறது, அப்புறம் போய் சமாதானம் பேசுறது, இப்போ ஆபாசமா பேசுறது, கேட்டா நாங்க வந்து வெட்டி ஒட்டி பேசுறேன். தைரியமா ஒத்துங்க, ஆமாங்க பேசுனங்க, அதுல என்னங்க இருக்கு, தவறா பேசிட்டேன், ஆனா அதுக்காக நீங்க வந்து என்னை கைது செய்யற அளவுக்கு வந்து ஒன்னும் மோசமான இது கிடையாது, அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன்னா கூட பரவாயில்ல. நான் பேசவே இல்லைன்னு சொல்றது இருக்குல்ல, அதுதான் ஒஸ்ட். ஆமா பேசிட்டேன், பேசுனது தவறு தான், அதுக்கு நான் வந்து வருத்தம் கூட நீங்க தெரிவிக்கணும், அதுக்காக நீங்க என் மேல வழக்கு போட்டுங்க, வழக்கு போடுங்க, தப்பு கிடையாது. ஆனா நீங்க இந்த மாதிரி கைது பண்றதுன்றது ஏத்துக்க முடியாதுன்றது எப்படி இருக்கு? பேசவே இல்ல அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு? மன்னிப்புலாம் கேட்க சொல்லாது. நான் என்ன சொல்றேன், இந்த பக்கம் இருக்கிறவங்க கேள்வி கேட்டு அறுத்து தள்ளிட மாட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? உங்க சைட்லயும் பதில் சொல்லி யாரும் அறுத்து தள்ளிட மாட்டாங்க. அந்த டீம் அந்த மாதிரி யாருமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து வாய்க்குள்ளார பேச முடியாத அளவுக்கு தான் இருக்கு எல்லாமே. ஏதாவது கேள்வி கேட்டா கார் பார்க்கிங்ல அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு தான் வந்து நம்மளுடைய நிலைமையே வந்து இருக்கு. கார் பார்க்கிங்கே பார்க் பார்க்கிங்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நம்ம நிலைமை இருக்கு. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னா ஒட்டுமொத்த பேர் ஜங்க் பாக்குற இடத்துல தான் நீங்க வந்து இருக்கீங்க. அதனால இது மக்கள் மத்தியில எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் தெரியாது. ஆனா இது ஒரு முற்றுப்புள்ளி தான். இந்த மாதிரி பெண்களை குறித்தும் ஒரு நடிகை குறித்தும் தேவையில்லாம இடத்துல பேசுனீங்கன்னா இந்த மாதிரி தூக்கி உள்ள வைப்பாங்க. அது எதிர்கட்சி தலைவராகவே இருந்தாலும் செய்வாங்கன்றது இருக்குல்ல. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜெயலலிதா பாணியிலான ஒரு நடவடிக்கை தான். ஜெயலலிதா அவர்கள் வந்து இருக்கும்போது இந்த மாதிரி அதிரடி நடவடிக்கை எல்லாம் சில நேரத்துல வந்து நடக்கும். இப்ப உங்களுக்கு பாருங்க, நீங்க பேச வந்த விஷயமே இல்லாம போச்சு பாருங்க. இந்த காவேரி நீங்க, மேகதாது நீங்க, அணை நீங்க, உச்ச நீதிமன்றம் நீங்க, போறதுக்கு போறோம் நீங்க, கதிகலங்க வச்சிருவோம், தண்ணி வந்துருச்சுங்க. 5ஆம் தேதி நீங்க பாருங்க சட்டமன்றம் என்ன கதியாவது மட்டும் பாரு, நீங்க என்ன கதியாக போறீங்கன்னே இப்ப தெரியலன்ற அளவுக்கு நிலைமை வந்து இருக்குன்றதா இதுல இருக்கக்கூடிய சுவாரஸ்யம். இதுல இன்னொரு அரசியல் இருக்கு, திமுக வெர்சஸ் தாவேகா. இனிமே இப்படிதான் போக போகுதுன்றதுக்கு அதுதான் சொல்றேன். அதிமுக தான் இப்ப உதயநிதி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுல கைதுக்கு. நான் எங்களை கூட தான் பேசியிருக்காங்க, நாங்க கைது பண்ணோம்னா நீ மானங்கட்ட ஈத்தர அப்படின்னு இவரு சொல்லுவார்ல இந்த படத்துல, கரண் படத்துல, நீ வேட்டி உருவ உள்ள அன்றாயிரம் போடல. அப்புறம் எனக்கு என்ன, அப்புறம் நான் உருவிடுவேன்னா நான் பிறந்த ஊர்ல திறந்த மேனிக்கு திரியறதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குற மாதிரி ஒரு மனிதாபிமானத்தோட வந்து பேசினா என்ன சொன்னா, ஆமாங்க கைது பண்ணது இந்த மாதிரி அவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. அவங்க கட்சியில இருக்கக்கூடியவங்க கூட என் தாயார கூட அப்படி வந்து பேசியிருக்காங்க, ரொம்ப கண்டிக்கத்தக்கதுதான், இது சரியான நடவடிக்கைன்னு சொல்லலாம். இல்ல ஏதோ ஒரு கருத்து சொல்ற கண்டனம் தெரிவிக்கிறது இருக்குல்ல. ஆமா, எதிர்கட்சி தலைவரை கைது பண்ணிட்டீங்களா? ஏய் மூதேவி, நீயும் இங்க ஒரு கட்சியா தான் இருக்க, உனக்கு 1 கோடி ஓட்டு விழுந்திருக்குன்றத மறந்துட்டியா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவங்களுடைய நடவடிக்கை இருக்கு. இப்ப தெரியுது இல்ல, உதயநிதி கைதுன்னு ஃபர்ஸ்ட் களத்துல இறங்கி போராடுறது யாரு? போராடாடா ஒரு வாழேந்தடா அப்படின்னு தலைவன் தான் வந்து நிக்கிறாரு. அதனால அவர் சொல்லியிருக்காரா? அவங்க சொன்னாருன்னு தெரியல, அவங்க சைட்ல இருந்து கருத்துக்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு. திமுகக்கு போறவரா இருப்பாரு அதானே. ஐயோ போதும், சாயந்தரம் ஸ்பெஷல் எபிசோடு ஒன்று இருக்குது, நம்ம சொல்லி நினைக்கிறேன், இருக்குன்னு நினைக்கிறோம். எதுவும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, இருக்கும், நம்புவோம். தொடர்ந்து நம்ம சாயந்தரம் பேசுவோம். கார்த்திக், மிக்க நன்றி. மகிழ்ச்சி.